Hello friends, welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்முங்க. EduQuest என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோடிங் இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. EduQuest ஒரு அருமையான பிளாட்ஃபார்முங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் EduQuest விசிட் பண்ணி பாருங்க. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் மீதமான சாப்பாட்டை வச்சு சிம்பிளான முறையில் எப்படி தக்காளி சாதம் செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா தக்காளி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் ஒரு இதில் தட்டி இதை ஆட் பண்ணிடலாம். உள்ள லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும்னா, தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு பழைய சாப்பாடு அல்லது சூடான சாப்பாடு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியில் ஆட் பண்ணுங்க. சாதத்தை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் பழைய சாதமும் ஆட் பண்ணலாம் அல்லது சாப்பாடு சூடாக செஞ்சு கூட நல்லா கிளறி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கேஸை ஆஃப் பண்ண வேணாங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான முறையில் செஞ்ச தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளான முறையில் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.